Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது +2 Mathematics Chapter 2 Complex Numbers Exercise 2.4 7th Sum. ஓகே, என்ன கொடுத்துருக்குன்னு ரீட் பண்ணுறேன் கொஸ்டினை. ஸோ தட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பியூர்லி இமேஜினரி அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. ரெண்டாவது வந்து இஸ் ரியல்னு சொல்லியிருக்கு. பியூர்லி இமேஜினரி அப்படின்னா z ஈக்குவல் டு -z பார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் எனஃப். நெக்ஸ்ட்டு ரியல், பியூர்லி ரியல் அப்படின்னா z ஈக்குவல் டு z பார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செய்கிறேன் பாரு. ஃபஸ்ட்டு வந்து z அப்படின்னு எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் கொடுக்கப்பட்டது சொல்யூஷன் போட்டு z அப்படின்றத எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டோன்னா நிதானமாக பாரு. z ஈக்குவல் டு 2 - i√3 ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இதுதான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்க. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு z தானே இது. இப்போ இதுக்கு ஆன்சர் எப்படி வருது அப்படின்னு பார்க்கணும். அப்போ இமேஜினரி அப்படின்னா -z பார்னு வரும். இப்போ நான் z பார் இதுக்கு கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ z பார் ஈக்குவல் டு 2 + i√3 போட்டு ஹோல் பார். இப்போ 2 + i√3 2 - i√3. இப்போ இந்த ரெண்டு பாரை தனித்தனியாக பிரிக்கலாம். அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் z1 + z2 ஹோல் பார் அப்படின்னா ஈக்குவல் z1 பார் + z2 பார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரைட். அப்போ அது மாதிரி இது ரெண்டாக பிரிக்கையில் 2 + i√3 ஹோல் பவர் 10 பார் 2 - i√3 ஹோல் பவர் 10 பார் நடுவில் மைனஸ் பிரிச்சுட்டேன், எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் இருக்குது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி மாதிரி z பவர் n ஹோல் பார் அப்படின்னு இருந்தால் z பார் ஹோல் பவர் n அப்படின்னு எழுதலாம். அப்போ நான் அந்த பாரை பாரை வந்து இந்த ரூல் படி மாற்ற போகிறேன். 10 மேலே கொண்டு போக போகிறேன், பாரை கீழே கொண்டு வர போகிறேன் இந்த ரூல்ஸை பயன்படுத்தி. ஓகேங்களா? அப்போ எழுதையில் எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு பாரு, பொறுமையாக நிதானமாக. 2 + i√3 பார் ஹோல் பவர் 10 -2 - i√3 பார் ஹோல் பவர் 10. இப்போ நம்ம பார்னு போட்டிருக்கோம் அப்படின்னா காஞ்சுகேட்னு அர்த்தம். பார்னு போட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? காஞ்சுகேட் அப்படின்னு அர்த்தம். அதாவது z ஈக்குவல் டு x + iy அப்படின்னா z ஈக்குவல் டு x + iy அப்படின்னா z பார் ஈக்குவல் டு x + iy ஹோல் பார்னு போடணும். ஆக்சுவலாக நம்ம இந்த ஸ்டெப்பை கட் பண்ணிவிட்டு தான் இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி உள்ள சைனை சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஸ்டெப்பை நம்ம பெரும்பாலும் கட் பண்ணிடுறோம். ஆனால் இப்படி எழுதி தான் எழுதணும். x - i y அப்படின்ட்டு அதான் z பார். காஞ்சுகேட் வந்து இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி சைனை சேஞ்ச் பண்ணணும். அப்போ இதில் பார் இருக்குனால 2 - i√3 அப்படின்னு எழுதி ஹோல் பவர் 10 போட்டுடலாம். சரிங்களா? அதுக்கு இதுக்கு பார் இருக்கு, இங்கே நடுவில் மைனஸ் வரும்டா தம்பி. அடுத்து 2 + i√3 ஹோல் பவர் 10 போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதையும் கம்பேர் பண்ணி பாரு. 2 + i√3 முன்னாடி இருக்குது, இது பின்னாடி இருக்குது. அப்போ இதிலேருந்து மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா திரும்பிடுமான்னு பாரு கணக்கு. மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா 2 + i√3 முன்னாடி வந்துடும், இது பின்னாடி போயிடும். நடுவில் என்ன வந்துடும்? மைனஸ். ரிவர்ஸில் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்க. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் இந்த இது கிடச்சிரும். இது மைனஸ் ப்ளஸ்ன்னு மல்டிப்ளை பண்ணால் இந்த ஃப்ரண்ட்டில் உள்ளது கிடச்சிரும். இந்த 6 பார்த்துக்க. அப்போ மைனஸ் இருக்கட்டும், இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது மேலே உள்ள சம்மா அப்படின்னு பாரு. மேலே உள்ள சம்மா அப்படின்னு பாரு. ஃப்ரம் 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஈக்குவல் டு -z அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ z பார் ஈக்குவல் டு -z. z பார் ஈக்குவல் டு வெறும் z அப்படின்னா பியூர்லி ரியலு. z பார் ஈக்குவல் டு -z அல்லது z ஈக்குவல் டு -z பார் வந்துச்சுன்னா பியூர்லி இமேஜினரி. தர்ஃபோர் இட் இஸ் பியூர்லி இமேஜினரி அப்படின்னு எழுதிடலாம். அந்த மேலே நம்ம என்ன எய்ம் பண்ணுறோமோ அதை நான் எடுத்து தான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். அந்த ஆரோ பண்ணி காட்டியிருக்கேன். இது இப்படியும் எழுதிக்கலாம். சரிங்களா? சொல்கிறது மைனஸ் வந்துட்டாலே அது இமேஜினரி. அதை பார்த்துக்க, அந்த கான்செப்ட் மறந்துடாது. z ஈக்குவல் z பார்னா தான் ரியல். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். அது கொஞ்சம் பெருசாக போகும், பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. இட் இஸ் பியூர்லி இமேஜினரி. முடிச்சிட்டேன் அந்த செம்மை. ரைட், குட். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. அந்த கணக்கை முதல்ல மினிமைஸ் பண்ணணும். நம்ம அந்த கணக்கு என்ன செய்யணும்? முதல்ல ஃபஸ்ட்டு மினிமைஸ் பண்ணணும். ஓகேங்களா? லெட் z ஈக்குவல் டு 19 - 7i டிவைடட் பை 9 + i ஹோல் பவர் 12. நெக்ஸ்ட் ப்ளஸ் 20 - 5i divided by
7 மைனஸ் ஐ 7 மைனஸ் 6i ஹோல் பவர் 12. இதை வந்து நான் மினிமைஸ் பண்ணண்டா தம்பி, ஃப்ராக்ஷனாக இருக்குது, இதை ஒன்றுன்னு வேணால் வச்சுக்கோ. இந்த கணக்கை நான் மினிமைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த 19 மைனஸ் 7i பை 9 ப்ளஸ் ஐ எடுத்து காஞ்சுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி அதை மினிமைஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்போ இது வந்து என்ன சொல்லியிருந்தான் அவன் செகண்ட் கொஸ்டினில், பியூர்லி ரியல்னு சொல்லியிருக்கனால எய்ம் என்ன, இசட் சீக்குவல் டு இசட் பார்னு வரணும். அப்படின்னா தான் என்னது ரியல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இசட் சீக்குவல் இதே ஆன்சர் வரணும், பார் கண்டுபிடிச்சா. இப்போ நான் பார் கண்டுபிடிக்கிறேன்னா இதை உடனே கண்டுபிடிச்சா சிரமமாக இருக்கும். சரியா சொல்கிறது? இதை வந்து சிரமமாக இருக்கும். அதனால் கணக்கை மினிமைஸ் பண்ணிக்கிடுவோம். மினிமைஸ் பண்ணிக்கிறோன்னா ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து அதுக்கு காஞ்சுகேட் எடுக்கிறேன். இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து செய்கிறேன். 9 மைனஸ் ஐ பை 9 மைனஸ் ஐ, கீழே டினாமினேட்டரை பார்த்தா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஐ வந்திருக்கனால ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், 9 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், மேலே 19 இன்ட்டு 9 அப்படின்னு வரணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணி என்ன வருது அப்படின்ட்டு மல்டிப்ளை பண்ணணும், என்ன வரும் அப்படின்னு பாரு. நெக்ஸ்ட்டு 171, நெக்ஸ்ட்டு மைனஸ் 19i மைனஸ் 63i ப்ளஸ் 7. ஓகேங்களா? ப்ளஸ் என்ன ஆயிரும், 7i ஸ்கொயர் மைனஸ் 1, இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ மைனஸ் வந்துடும். அப்போ என்ன வந்துடும், மைனஸ் 7. அப்போ 171லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 164. சரிங்களா? அடுத்து 93 இதுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்துக்க, மைனஸ் 2 ஆட் பண்ணி எழுதணும். சரிங்களா? 80 என்ன வந்துருச்சு, 2i டிவைடட் பை 81 ப்ளஸ் 1 82ன்னு வந்துடும். 82 காமனாக எடுத்து 2 மைனஸ் ஐ பை 82 கேன்சல் பண்ணிடு. அப்போ இந்த நம்பருக்கு சுருக்கிட்டு வந்தது 2 மைனஸ் ஐ அப்படின்னு எடுத்திருக்கேன் கணக்கை. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் செய்வோம், அதர் இதை மினிமைஸ் பண்ணுவோம். அதர் இதை மினிமைஸ் பண்ணணும்னா 20 மைனஸ் 5i பை 7 மைனஸ் ஐ அப்படின்றத எடுத்து அது காஞ்சுகேட்டை எடுத்து மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரேன். அப்போ 7 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர், 20 into 7 140, 6 2s are 12, 120i minus 7 5s are 35i plus 30. அப்போ கீழே வந்து என்ன வந்துடும் அப்படின்றது பார்த்துக்கோ. 49 plus 36, 49 plus 36, மேலே வந்து 170 மைனஸாக ப்ளஸ் வரணும், ஏன்னா 120 தானே பெருசு, ப்ளஸ் 85 வரணும். தப்பாடிக்கிட்டேன், இரு ரப் பண்ணி மாற்றிக்கிறேன். அடுத்து வந்து 7 ஸ்கொயர் 49 6, சரியா? ப்ளஸ் மாற்றிட்டேன். அப்போ 49 36 என்ன வரும் அப்படின்ட்டு பாரு, 85. மேலே 85 வெளியே எடுத்துரு, உள்ள 2 ப்ளஸ் ஐ பை 85 அடிச்சிரு, ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 2 ப்ளஸ் ஐன்னு வந்துடும். இப்போ இசட் சீக்வல்னு சொல்லி ஃப்ரம் 1க்கு வர்றேன். ஃப்ரம் 1 அப்படின்ற ஈக்குவேஷனுக்கு வந்தோம்னா இசட்டுக்கு பதிலாக இதை எடுத்துக்கிறேன். தர்ஃபோர் இசட் சீக்வல் டு 2 ப்ளஸ் ஐ, சாரி 2 மைனஸ் ஐ, நடுவில் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்த்துக்கோ. 2 ப்ளஸ் ஐ இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு பாரு, மேலே கொஸ்டினில் பார்த்துட்டு சொல்லு. வெரி குட். 12 பவர் கொடுத்தாச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் சின்னதாக. நடுவில் என்ன இருக்குது, ப்ளஸ்ஸு. ஓகே, இப்போ இசட் பார் கண்டுபிடிக்க போகிறேன். போன ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு சம் மாதிரியே செய்ய போகிறேன், ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் மாதிரியே செய்ய போகிறேன். ஹோல் பார் எடுத்தாச்சு, தனித்தனியாக பிரிச்சிரு பார் என்ன செஞ்சிரு, தனித்தனியாக பிரிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், பவரை மாற்றணும், மேலே பாரை கீழே இறக்கணும். அடுத்து பார் இருக்குனால 2 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 12, 2 மைனஸ் ஐ ஹோல் பவர் 12. இது எப்படி இருக்குன்னு பாரு, ஃபஸ்ட்டு மாதிரியே இருக்குது பாரு, இசட் மாதிரியே தெரியுதா? ஏன்னா ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆனாலும் தப்பு கிடையாது, ஆனால் ப்ளஸ்ஸு தானே, நடுவில் மைனஸ் இருந்தால் தான் பிரச்சனை, ஆனால் ப்ளஸ் இருக்கனால அது அப்படியே வந்துருச்சு. அப்போ இசட் பார் ஈக்குவல் டு இசட், தர்ஃபோர் இட் இஸ் பியூர்லி என்னது, ரியல் அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, தேங்க்யூ.